வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்காரங்களை பற்றி. நீங்கள் காத்து கொண்டிருந்த உறவு இப்பொழுது உங்களை தேடி வர துடிக்குது. அது யார் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கை வெளிப்படையாக தெரியாது. வெளியில் அமைதியாக இருப்பாங்க, சிரிப்பும் இருக்கும். ஆனால் அந்த அமைதிக்குள்ளே ஒரு புயல் இருக்கும். மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிற கேள்விகள், சந்தேகம், நினைவுகள் இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நீங்கள் ரொம்பவே ஆழமாக நேசிக்கிறவங்க. மேலோட்டமாக யாரையும் பிடிக்காது. பிடிச்சா உயிரை கூட கொடுப்பீங்க. பிடிக்கலை அப்படின்னா முகத்தில் கூட பார்க்குறதே கிடையாது. இந்த ரெண்டுக்குமே நடுவில் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் உறவுகள் அப்படின்னாலே சும்மா வந்து போனது கிடையாது. ஒவ்வொரு உறவுமே உங்களை ஏதோ ஒரு வகையில் காயப்படுத்தியிருக்கும். நம்பிக்கை வச்ச இடத்துல துரோகம், மனசு நிறைஞ்ச இடத்துல ஏமாற்றம், உண்மை சொன்னதுக்கே தனிமை, இது எல்லாமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு புதுசு இல்லை. அதனால தான் நீங்கள் இப்போ யாரையுமே சீக்கிரமாக நம்ப மாட்டீங்க. எல்லாரும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு ஒரு பாதுகாப்பு சுவர் கட்டியிருக்கீங்க. அந்த சுவர் உங்களை காப்பாற்றின மாதிரி தோணுனாலும் அதே சுவர் தான் உங்களை தனிமையிலையும் வச்சிருக்கு. நீங்கள் காத்து கொண்டிருந்த உறவு ஏன் இவ்வளவு நாளாக வரலை அப்படின்னா, நீங்கள் யாரையுமே உள்ளே விடலை. உங்களுடைய கண்ணால் எல்லாரையுமே பரிசோதனை பண்ணினீங்க. இவங்க உண்மையா, இவங்களை நம்பலாமா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கோடு போட்டே விசாரணை நடத்திட்டு இருந்தீங்க. அந்த விசாரணையில் பல நல்ல உறவுகளுமே தோல்வி அடைஞ்சிருக்கு. இப்போது கிரகநிலை என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பாதுகாப்பு சுவரில் சின்ன சின்ன விரிசல் வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்களே அறியாமல் ஒன்று மாற்றத்துக்கு தயாராகிட்டீங்க. எல்லாரும் கெட்டவங்க இல்லைன்னு உங்கள் மனசு மெதுவாக ஏற்றுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த தருணத்தில் தான் நீங்கள் காத்திருந்த உறவு உங்களுடைய வாழ்க்கை பக்கம் திரும்பி வருது. இந்த உறவு உங்களை கட்டுப்படுத்தாது, உங்களுடைய ஆழத்தை பார்த்து பயப்படாது, உங்களுடைய மௌனத்துக்கு பின்னால் இருக்கிற வழியை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். நீங்கள் பேசாத விஷயத்தையுமே கவனிக்கும். ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா, அதிகமான சந்தேகம். ஒரு சின்ன மாறுதலுக்கே மாறிட்டீங்க அப்படின்னா அந்த அலறல் தான் உங்களுடைய நல்ல உறவையுமே நசுக்கிரும்னு சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் ஜோதிடம் சொல்கிற எச்சரிக்கை என்ன அப்படின்னா, உறவை சோதனை மைதானமாக மாற்றாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் இப்போ ஒரு கடினமான கட்டத்திலிருந்து வெளியே வர நிலையில் இருக்கீங்க. நிறைய இழப்புகள், நிறைய பொறுப்புகள், நிறைய நான் ஒருத்தேன்னு தோன்ற தருணங்கள். அந்த தனிமையில் தான் இந்த உறவு உனக்கு துணையாக வருது. ஆனால் நினச்சிக்கோங்க, அந்த உறவு உன்னுடைய பழைய வழிகளை சரி செய்ய வரலை. அது உங்களுடைய வாழ்க்கையை புதுசாக காட்ட ஆரம்பிக்க வருது. நீங்கள் பழைய கதைகளை எடுத்துக்கிட்டு இந்த உறவில் போட்டிங்க அப்படின்னா இப்போ கிடைக்கிற நல்லது பழைய சாயம் பூசப்பட்ட மாதிரி தோணும். விருச்சிக ராசிக்காரங்க காதல்னாவே முழுசாக இறங்கிடுவாங்க. அதனால தான் காயமும் ஆழமாக இருக்கும். இந்த முறை மட்டும் கொஞ்சம் மெதுவாக போகும். எல்லாத்துக்கும் ஒரே நாளில் தீர்மானிக்காதீங்க. நீங்கள் காத்து கொண்டிருந்த உறவு இப்பொழுது உங்களை தேடி வர துடிக்குது. அது உங்களை ஆட்டி படைக்க வரல. உங்கள் மனசு சுமந்த பாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைக்க தான் வருது. இந்த முறை நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, நம்பிக்கை அப்படின்னது பலவீனம் கிடையாது. அது சரியான இடத்துல வச்சா அதுதான் உங்களுடைய பலமாகவும் இருக்கும். இந்த தடவை பயப்பட வேணாம். காலம் உங்களுக்கு ஒரு உண்மையான உறவை காட்ட வருது. அதை ஏற்றுக்கொள்கிற தைரியம் மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களும் நீங்கள் தான் அதை பார்த்து பண்ணிக்கணும். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரங்க ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, தீயும் தண்ணியும் கலந்த மனசு. வெளியில் குளிர்ச்சி, உள்ளுக்குள்ளே எரியக்கூடிய உணர்ச்சி. யாருக்காகவுமே நீங்கள் சுலபமாக மனசு திறக்க மாட்டீங்க. ஆனால் ஒருத்தரை உள்ளே விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் எதையுமே செய்ய தயாராகிடுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா, நீங்கள் உண்மையாக நேசிச்சவங்ககிட்டயே அதிகமாக காயப்பட்டிருக்கீங்க. எதிர்பார்க்காத இடத்துல இருந்த துரோகம், நம்பிக்கை வச்ச இடத்துலேருந்து புறக்கணிப்பு. அதனால தான் இப்போ யாரையுமே சீக்கிரமாக நம்ப மாட்டீங்க. நான் சரியாக இருந்தால் போதும்னு மனசுக்குள்ளேயே ஒரு சுவர் கட்டியிருப்பீங்க. அந்த சுவர் உன்னை பாதுகாக்கிற மாதிரி தோணாலுமே அது உன்னுடைய மனசு சுவாசிக்கக்கூடிய இடமா இல்லாமல் பண்ணுது. இரவு நேரங்களில் நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது தான் அந்த சுவர் எவ்வளவு கனம்னு புரியும். யாரோ ஒருத்தர் இருந்தால் நலம்னு தோணும். ஆனால் உடனே மனசு சொல்கிறது இல்லை, மறுபடியும் காயப்பட முடியாது அப்படின்னு உங்கள் மனசு உங்ககிட்ட சொல்லும். நீங்கள் காத்துக்கிட்டு இருந்த உறவு ஏன் இவ்வளவு நாளாக வரலை அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை பூட்டியே வச்சுருந்தீங்க.
உங்களுடைய கண்கள் எல்லாத்துக்குமே சந்தேக கண்ணோட பார்த்துச்சு. உங்களுடைய மனசு எல்லா உறவுகளுக்குமே சோதனையாக வந்துச்சு. அந்த சோதனையில் பல நல்ல மனசுகளுமே தோல்வி அடைஞ்சிருக்கு. இப்போ கிரக நிலைமை மெதுவாக மாறுது. நீ ஏன் அறியாமல் அந்த பூட்டு சாவியை கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்க. எல்லாரும் கெட்டவங்க இல்லைன்னு மனசு ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த தருணத்தில் தான் நீங்கள் காத்துட்டு இருந்த அந்த உறவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைய தயாராகுது. இப்போது இந்த உறவு சாதாரணமாக இருக்காது. விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கைக்குள்ளே வர்ற உறவுகள் எல்லாமே ஆழமானது. மேல் மேல் சிரிப்பு, பொழுதுபோக்கு மாதிரி இருக்காது. மனசு, நினைவு, வலி, சந்தோஷம் எல்லாத்தையுமே தொடக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் இங்கே ஒரு நெகட்டிவ் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய வலியை மறக்காமல் பிடிச்சிக்கிட்டே இருப்பீங்க. எனக்கு அப்படி தான் நடந்துச்சுன்னு பழைய கதைகளை திரும்ப திரும்ப நினைப்பீங்க. அந்த நினைவுகள் இந்த புதிய உறவுக்குள்ளே நுழைய முயற்சி பண்ணும் பொழுது அப்போ தான் சிக்கலே ஆரம்பிக்கும். இப்போது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பழைய காயங்களுக்கும் இந்த உறவு மருந்து இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது பயணம் மாதிரி. பழைய ரத்தத்தை இங்கே கொண்டு வராதிங்க, புரியுதா? அந்த மாதிரி இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இனிமையாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் இப்போ ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயாராக இருக்கீங்க. உங்களுடைய சிந்தனை முறை ரொம்பவே மாறுது. யாரை வாழ்க்கையில் வச்சுக்கணும், யாரை விட்டு வைக்கணும்னு தெளிவாக முடிவெடுக்கிற கட்டத்தில் இருக்கீங்க. அந்த தெளிவோடு தான் இந்த உறவும் வருது. இந்த உறவு உங்களை பலவீனப்படுத்தாது, ஆனால் உங்களை நிர்வாணமாக உணர வைக்கும்னு கூட சொல்லலாம். உங்களுடைய உண்மை முகத்தை கண்ணாடி மாதிரி காட்டும். அந்த உண்மை பிடிக்கல அப்படின்னா நீங்களே ஓடுற மாதிரி இருக்கும். பிடிச்சா முழுசாக ஏற்றுக்குவீங்க. விருச்சிக ராசிக்காரங்க காதல் அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லையே கிடையாது. அதனால தான் இங்கே ஒரு எச்சரிக்கை. அதிகமாக உருகாதீங்க, உன்னை இழக்கும் அளவுக்கு நேசிக்காதீங்க. நீங்கள் காத்து கொண்டிருந்த உறவு இப்பொழுது உங்களை தேடி வர துடிக்குது. அது உன்னை ஆள வரல, உன்னோட சேர்ந்து நடக்க தான் வருது. இந்த முறை மட்டும் நினச்சிக்கோங்க, நம்பிக்கையை கொடுக்கறது உங்கள் கையில் தான் இருக்குது. நம்பிக்கையை காப்பாற்றுறது இருவருடைய பொறுப்பும் தான். இந்த தடவை நீங்கள் பயப்படாதீங்க. காலம் உங்களுக்கு ஒரு உண்மையான ஆழமான உறவை கொண்டு வருது. அதை தள்ளி வைக்கலாமா அல்லது வாழலாமா அப்படிங்கிற முடிவு உங்களுடையது தான். அப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவையுமே பார்த்து எடுக்கக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. நீங்கள் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கரெக்டாக தான் இருக்கும். எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணுவீங்க. இப்போ வரக்கூடிய உறவு கண்டிப்பாக உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய உறவாக மட்டும்தான் வரப்போகுது. விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் எதையுமே பாதியாக செய்ய மாட்டீங்க. நேசம்னாலும் முழுசு, வெறுப்புனாலுமே முழுசு தான். அதனால தான் உங்கள் வாழ்க்கையோட அனுபவங்கள் எல்லாமே ரொம்பவே தீவிரமானவையாக இருக்குது. சும்மா சின்ன காயம் இல்லை, ஆழமான காயம்தான். நீங்கள் யாரையாவது நம்புனா உங்களுடைய பலவீனத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துருவீங்க. இவங்க எனக்கு பாதுகாப்புன்னு நினச்சி மனசை திறந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீ திரும்பி பார்த்தே ஆக மாட்டீங்க. அந்த நம்பிக்கை உடைஞ்சிச்சு அப்படின்னா அதோடு சேர்ந்து நீங்களும் உடைஞ்சு போயிடுவீங்க. அதனால தான் இப்போது நீங்கள் ரொம்பவே அமைதியாக இருக்கீங்க. பேசுகிறதும் குறைஞ்சிருக்கும். யாரையுமே மனசுக்குள்ளே விடாமல் ரொம்ப தூரமாக வச்சுட்டு இருக்கீங்க. வெளியில் எல்லாருக்குமே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் தெரிவிங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்பவே களைஞ்சு போன மாதிரி இருப்பீங்க. இரவு நேரங்களில் தான் உங்களுடைய உண்மை முகம் அப்படிங்கிறதே வெளியே வரும். யாருமே இல்லாத நேரத்தில் நினைவுகள் வருது. நான் தவறாக நேசித்தேனா, நான் அதிகமாக எதிர்பார்த்தேனா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த கேள்விகளுக்கு உடனடி பதில் கிடையாது, ஆனால் அந்த கேள்விகளே உங்களை இப்போது ரொம்பவே மாற்ற ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் காத்துட்டு இருந்த உறவு உங்களை தேடி வர துடிக்குது, ஆனால் உன்னை காப்பாற்ற வரலை, உன்னை உணர வைக்க தான் வருது. இந்த உறவு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது நீ கொஞ்சம் பயப்படுவ. இது உண்மையா, இது எவ்வளவு நாள் இருக்கும்னு உங்களுடைய மனசு ரொம்பவே அலறும். அந்த அலறலை அடக்க நீங்கள் முயற்சி செய்வீங்க, ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க மனசை அடக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். இந்த உறவில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, உறவுன்றது போர்க்குளம் கிடையாது. எப்போவுமே நீ தற்காப்பு நிலையில் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் இதோடு சேர்ந்து ஒரு நெகட்டிவ் பக்கம், நீ எப்போவுமே அனைத்தையும் கட்டுப்படுத்த நினைப்ப. என்ன நடக்கணும், எப்படி நடக்கணும்னு மனசு திட்டம் போடும். அந்த கட்டுப்பாடு இந்த உறவுக்கு மூச்சு திணறல் கொடுக்கலாம். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, அனைத்தையுமே உங்கள் கையில் பிடிக்க முயற்சி பண்ண வேண்டாம், கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை ரீதியான்னு பார்க்கும் பொழுது நீங்கள் இப்போ ஒரு முடிவோட விளிம்பில் நிற்கிறீங்க. பழைய வாழ்க்கை முறையா இல்லை புதிய பாதையா, அந்த மாதிரி அந்த முடிவோடு சேர்ந்து தான் இந்த உறவும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைய போகுது.
இந்த உறவு உங்களை நேசிக்கும் போது உங்களுடைய இருட்டையும் சேர்ந்து தான் நேசிக்கும். உன்னுடைய பொறாமை, உன்னுடைய பயம், உன்னுடைய அமைதி, உன்னுடைய கோபம் எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்கும். ஆனால் அதுக்குன்னு பதிலாக நீயும் உன்னுடைய உண்மையை மறைக்காமல் இருக்கணும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெரிய பலம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்காக நின்னா உலகத்தையே எதிர்த்து நிற்பீங்க. ஆனால் அதே பலம் தவறான இடத்துல போச்சு அப்படின்னா உங்களை நீங்களே அழிச்சிக்கிற மாதிரி இருக்கும். இந்த முறை மட்டும் நல்லா நினச்சிக்கோங்க. நீங்கள் யாருக்காகவும் உங்களை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை காப்பாற்றிக்கிட்டே நேசிக்க கற்றுக்கணும். நீங்கள் காத்து கொண்டிருந்த உறவு இப்பொழுது உங்களை தேடி வர துடிக்குது. அது உங்கள் வாழ்க்கையை ஆள வரல, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே சேர தான் வருது. இந்த தடவை நீங்கள் தப்பிக்காதே ஓடாத அப்படின்னு சொல்லலாம். மௌனத்துக்குள்ளே ஒளிய வேணாம். ஏன்னா இந்த முறை வர்றது உறவு உன்னை உடைக்க வரல, உன்னை உண்மையான வாழ்க்கையை வாழ வைக்க தான் வருது. அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக மட்டுமே இருக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.